நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வருகிற 29ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். எம்ஜிஆருக்கு இணையாக யாரும் கிடையாது, அவருக்கென்று தனி அடையாளம் உள்ளது. அமைச்சர் KN நேருவின் பேச்சிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. மறக்க முடியாத தருணங்களை தந்த மதுரை மாநாட்டு வெற்றிக்கு நன்றி. மனசாட்சி உள்ள மக்களாட்சி நிலைநாட்டுவதே தாவேக்கு இலக்கு என விஜய் அறிக்கை. ₹6 கோடி தங்கத்துடன் கர்நாடக காங்கிரஸ் MLA KC வீரேந்திரா கைது. சட்டவிரோத சூதாட்ட வழக்கில் அமலாக்கத்துறை அதிரடி. ₹12 கோடி ரொக்கம், 10 கிலோ வெள்ளி பொருட்களும் பறிமுதல். கிருஷ்ணகிரி பெண்ணாகரம் அருகே போக்சோ வழக்கில் தனியார் பள்ளி முதல்வர் வினு லோகேஸ்வரன் கைது. 9ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பெற்றோர் புகாரில் நடவடிக்கை. பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் மாணவிகளிடம் ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக வீடியோ வெளியான விவகாரம். வீடியோவை எடுத்ததாக கூறப்படும் ஆசிரியை போத்தனூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜர். பொள்ளாச்சி அரசு பள்ளி விவகாரத்தில் 585 மாணவிகளிடம் விசாரணை. கல்வித்துறை அதிகாரிகள் போலீசாருடன் இணைந்து தீவிர விசாரணை நடத்தினர். கொடுங்குற்ற வழக்குகளில் சாட்சிகளாக உள்ள குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியாக பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை. வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க பல்வேறு துறைகள் அடங்கிய குழுவை அமைக்க முடிவு என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். சிவகங்கையில் ₹2,56,00,000 முறைகேடு செய்ததாக புகார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 5 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மைப் பணியாளர் உடலிற்கு கட்சித் தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி. திருமாவளவன், சீமான், தமிழிசை, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆறுதல். விருத்தாச்சலம் அருகே கோனங்குப்பம் கிராமத்தில் தாய் மகனை தாக்கிய திமுக முன்னாள் கவுன்சிலரை கைது செய்ய கோரிக்கை. தங்களுடைய விவசாய நிலம் அருகே மின்கம்பங்கள் அமைக்க முயன்றதை தட்டி கேட்டதால் தாக்கியதாக பாதிக்கப்பட்டவர் புகார். திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் EPSஐ வரவேற்று வைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற போலீசார் அறிவுறுத்தல். பேனரை அகற்ற மறுப்பு தெரிவித்து காவல்துறையினருடன் அதிமுகவினர் வாக்குவாதம், சாலை மறியல். மேயர் பிரியாவின் பெயரை சொல்லி சென்னை அம்பத்தூரில் தனியார் கணினி நிறுவனங்களில் வசூல் வேட்டை என புகார். மாநகராட்சி உதவி ஆணையர் என கோரி வசூலில் ஈடுபட்ட மர்ம நபரின் CCTV வைத்து தேடுதல் வேட்டை. மதுரை மாநாட்டிற்கு முன்பும் பின்பும் தாவேகா தொண்டர்கள் 3 பேர் உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக விஜய் இரங்கல். மூவரின் குடும்பங்களுக்கும் தாவேகா உறுதுணையாக இருக்கும் என அறிக்கை. கடலூர் சிப்காட்டில் இயங்கி வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் விபத்து. ஆலையின் சுவர் இடைந்து விழுந்ததில் கட்டுமான ஊழியர் உட்பட 2 பெண்கள் பலி.
அரசு காப்பகத்திலிருந்து தப்பியோடிய வட மாநில பெண்கள் 5 பேரை தேடும் போலீசார். பாலியல் தொழில் செய்து கைதானவர்கள் தப்பிச் சென்றதாக வார்டன் புகாரில் வழக்கு பதிவு. காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு அருகே பாலாற்று மேம்பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். கனரக வாகனங்கள் அதிகம் செல்வதால் குண்டும் குழியுமாக சாலை இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக சிகிச்சைக்கு வந்தவர் உயிரிழப்பு. மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை அளிக்காததால் செல்லதுரை உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. தெலங்கானாவில் 12 வயது சிறுமியை கொடூரமாக கொலை செய்த 10ஆம் வகுப்பு மாணவன் கைது. ஓடிடி படங்களை பார்த்து வீடு புகுந்து திருட முயன்றபோது சிறுமி தடுத்ததால் கொன்றதாக வாக்குமூலம். நாமக்கல் குமாரபாளையம் காவல் நிலையம் முன்பு கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு விசைத்தறி கூலி தொழிலாளி மிரட்டல். விசைத்தறி உரிமையாளர் மீது கொடுத்த புகாரை போலீஸ் முறையாக விசாரிக்கவில்லை என குற்றம் சாட்டி தற்கொலை முயற்சி. இமாச்சல பிரதேசத்தில் 26ஆம் தேதி வரை கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கையாக தேசிய நெடுஞ்சாலை உட்பட 339 முக்கிய சாலைகள் மூடப்பட்டது. மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு அதிக தண்ணீர் நிச்சயமாக செல்லும் என்கிறார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா. அணை கட்டும் திட்டத்தை எதிர்க்க வேண்டாம் என தமிழக அரசுக்கு கோரிக்கை. ஹைதராபாத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் 20 லட்சம் ரூபாய் இழந்து பிடெக் மாணவர் திருட முயற்சி. வீடு புகுந்து திருட முயன்ற மாணவரை துடைப்பத்தால் அடித்து போலீசில் ஒப்படைத்து பொதுமக்கள். டெல்லியில் வரதட்சணை கொடுமை செய்து பெண்ணை உயிருடன் எரித்து கொன்ற அவலம். மகன் கண்முன்னே கொலை செய்த கொடூர கணவன் கைது. உலகில் 7 போர்களை நிறுத்திய தனக்கு ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக உள்ளது. புட்டினும் ஜெலன்ஸ்கியும் இணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து. இந்திய வான்வழியை பாகிஸ்தான் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை மீண்டும் நீட்டிப்பு. விமானங்கள் பறக்க செப்டம்பர் 24ஆம் தேதி வரை தடை என மத்திய அரசு அறிவிப்பு. அமெரிக்காவிற்கு அஞ்சல் சேவையை வரும் 25ஆம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்துவதாக இந்திய அஞ்சல் துறை அறிவிப்பு. $800 குறைவான மதிப்பு கொண்ட அஞ்சலுக்கு அளிக்கப்பட்ட இறக்குமதி வரி விலக்கை ட்ரம்ப் அரசு நீக்கியதால் அதிரடி. நட்சத்திர வீரர் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா கால்பந்து அணி நவம்பர் மாதம் கேரளா வருகிறது. திருவனந்தபுரத்தில் நடக்கும் காட்சி போட்டியில் பங்கேற்க உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் அறிவிப்பு. கஜகஸ்தானில் நடைபெறும் 16வது ஆசிய துப்பாக்கி சுடுதல் கலப்பு இரட்டையர் போட்டி. இந்தியாவின் இளவேனில் வாளறிவன் அர்ஜுன் பபுதா ஜோடி தங்கம் வென்று அசத்தல். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி படத்தின் 2வது பாடல் வெளியானது. அனிருத் இசையமைத்து விக்னேஸ்வரன் எழுதியுள்ள வடிகிறேன் என்ற பாடல் இணையதளத்தில் வைரல். நலம் காக்கும் ஸ்டாலின்
உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.